பிரைஸ் be to God. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமையுண்டாக தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம 7 மாதம் கண்மணி போல் பாதுகாத்து இந்த 8ஆவது மாதம் முதல் வாரத்திலே கர்த்தர் சமத்தில் வர செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைக்கு ராபோஜன பந்தியா இருக்கிற அப்படினால அதுக்கு சில காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதை நான் முன்னே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், மீண்டும் அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சரி, அந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிக்கலாமா? என்ன எழுதியிருக்கிறது? கர்த்தர் தாமே நான் உங்களுக்கு ஒப்புவித்த கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொள்கிறேன். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் காடி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து. ஸோ இந்த சாக்ரமெண்ட் ஆர் இந்த செய்ய வேண்டிய இந்த காரியம் தேவன் நமக்கு நியமித்த ஒரு காரியமாக இருக்கிறது. கிறிஸ்தவத்துல பார்க்கும்பொழுது 2 காரியங்கள் முக்கியமானது நம்ம செய்ய வேண்டியது கிறிஸ்தவங்க. 1 ஞானஸ்நான ஆராதனை, 2வது இந்த ராபோஜன பந்தி. ஸோ இந்த ராபோஜன பந்தி கர்த்தர் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு காட்டி கொடுத்துட்டு போயிருக்கிறார் அன்று. அப்போ அந்த காலத்துல நடந்த ஒரு காரியம், அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஏனென்றால் இது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதையும் குறிக்கக்கூடியதா இருக்கிறது. ஸோ என்ன பண்ணாரு? அந்த நாட்டில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று வாங்கி பிசையுங்கள், இது உங்களுக்காக பிடிக்கப்படி என்னுடைய சரீரமாக நினைவு கூறும், இது செய்யுங்கள் என்றார். பாருங்க, செய்யுங்கள். ஸோ அன்று செய்தாரு, இன்று நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். இட்ஸ் a command. அவர் சொல்றார் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த அப்பமும் திராட்சரசம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னா நாங்கள் கவனித்திருக்கிறோம் இல்லைங்களா? அப்பம்ங்கிறது ஜீவன் வாழணும்னு சொன்னா அப்பம் அவசியம். புசித்தால் தான் மகன் வாழ முடியும். அப்போ கர்த்தர் வார்த்தை நம்ம உன்றால் தான், அதற்கு அடையாளமாக தான் இந்த அப்பம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதே போல ரத்தம், அதிலே ஜீவன் இருக்கிறது. அதனாலதான் இது முடிச்ச பிறகு என்ன சொல்றாரு? 25 வசனத்துல போஜனம் பண்ணிருப்ப அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் ரத்தத்தினால் புதிய உடன்படியா இருக்கிறது, இதை பானம் பொழுதெல்லாம் இதை நினைவு கொண்டு செய்யுங்கள் என்றார். ஸோ அப்போ இயேசு ரத்தத்தை நாங்கள் புசிக்கும் பொழுது நமக்கு ஜீவன் உண்டாகிறதுங்கிற அடையாளப்படுத்தும் முடியாய் இந்த திராட்சரசம் நமக்கு பகிரப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அன்று ராத்திரியில என்று அவர் மரணத்துக்கு போகும்போது முன்பதாக அன்று அதை பானம் பண்ணினார். அவர் சொன்னாரு, நான் உங்களோடு கூட நான் பரத்திலே வந்து பானம் பண்ணும் அளவும் இதை நான் புசிக்க மாட்டேன். அப்ப நமக்காக அங்க வைராக்கியமா கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறது போல அன்று செய்தார், இன்று நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுத்திருக்கிறார். 3வது காரியம் பாருங்களேன். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தையும் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் முதலமா கர்த்தர் வரும் அளவும், அப்ப அது எதிர்கால ஒரு நிகழ்வாக இருக்கிறது. So till he comes, அவர் வர வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்போடு கூட அவருடைய வருகைக்காய் காத்துக்கொண்டு இதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ 3 காரியங்கள். அன்று செய்தார், நாங்கள் இன்று செய்ய வேண்டும், எதிர்பார்ப்போரோடு எதிர்காலத்தை காத்துக்கொண்டிருக்கும். இது நமக்கு ஒரு நித்திய ஜீவனை, நித்திய நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் ராபோஜனம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இவெண்ட். இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனால் கர்த்தர் கீழே நீங்க படிச்சிருப்பீங்க 9ஆம் வசனத்துல, தன்னை தானே நிதானி தருகிறவன் நியாயத்திற்கப்படான். ஏன்னு சொன்னா இது பரிசுத்தமான ஒரு பந்தி. இந்த பரிசுத்தமான பந்தியில இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்துல நாங்கள் ஈடுபடக்கூடாது. நீங்க இன்னைக்கு காலையில நீங்க 5:30 மணி கூட்டத்துக்கு நீங்க வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், 1ஆம் தேதி ஆராதனையில. அதுல நம்ம படிச்சோம் இல்லைங்களா, வாலிபர்கள் சீலை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருக்கு பிரியமில்லாத உறவுகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தால் இந்த ராபோஜன பந்தியில நாங்கள் பங்கேற்க கூடாது. ஏனென்றால் அது நமக்கு நித்திரையை கொடுக்கும், நமக்கு பலவீனத்தை கொடுக்கும். ஆகவே ஜாக்கிரதையாக எடுக்க வேண்டும். அதனால இந்த பந்தியில இப்ப போக போறோம், நம்ம எடுக்க போகிறோம். அப்ப 3 காரியங்களை கொஞ்சம் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1, எப்பொழுதும் அதுக்கு ஆயத்தமா இருக்கணும். இன்றைக்கு முதல் வாரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அது ஆயுதத்தோட வரணும். எப்பொழுதும் போற வர மாதிரி வரக்கூடாது. ஆண்டவரை நாங்கள் ஒரு பரிசுத்தமான ஒரு பந்தி நாங்கள் ஆச்சரிக்க போறோம், எங்களை அந்த ஆயத்தத்தை தாங்க ஆண்டவர் சொல்லி அந்த ஆயத்தத்தோடு வருவது அவசியமா இருக்கு. 2வது காரியம் பாருங்க, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அந்த சிந்தனை எப்பொழுதுமே இருக்கணும். தேவைப்படல நீங்க எந்த காரியம் செய்தாலும் ஆண்டுடைய வருகையை முன்வைத்து நீங்க சிந்தித்து செயல்பட்டு டிசிஷன் எடுங்க, தீர்மானங்கள் எடுங்க. அது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. 3வது காரியம், எடுக்க தவறாதீங்க. இன்னைக்கு எடுத்துக்கலாம், அடுத்த நாள் எடுத்துக்கலாம், அப்புறம் எடுத்துக்கலாம்னு தவறாதீங்க. நல்லா கவனிங்க. ஒரு தேவ பிள்ளை உங்க இடத்துல வந்து சொல்றாங்கன்னு சொன்னா அது தேவன் அனுப்பினது அப்படின்னா தான் சொல்றாங்க. ராபோஜனம் எடுங்க, ஞானஸ்நானம் எடுங்க, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு. கீழ்ப்படியாத நேரம் கடத்தி நீங்க எடுக்க உங்களுக்கு மனதுதான், ஆனா நேரம் கடத்தும் பொழுது அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்லுவாங்க. அதை போட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறது. அப்படி செய்யும் பொழுது நீங்க ஆசீர்வாதத்தை இழந்து போவீங்க. இன்றைக்கு இரவு நீங்க மறித்தீங்கன்னு சொன்னா அந்த தேவனுடைய ராஜ்யத்துல போறதை மிஸ் பண்ணிடுவீங்க. அதனாலதான் தேவ பிள்ளைல எப்பொழுதும் ஆயத்தமா இருங்க, வருகை நினைத்து கொண்டு இருங்க, எடுக்க தவறாதீங்க. இப்ப நீங்க எடுக்க போறீங்க,
நீங்க ஆயத்தத்தோட ஆண்டவரே என்னை ஒரு முறையா ரத்தத்தால கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க, இந்த பந்திக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க என்று சொல்லி பயபக்தியோடு கூட ஐயா அவர்கள் கொடுக்கும் பொழுது அதை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய கிருபை தருவார். இந்த அப்பத்திலையும் இந்த ரசத்திலையும் நீங்கள் பங்கு கொள்ளும் பொழுது உங்களுடைய பலவீனங்கள் நீங்கும். உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் கர்த்தர் போக்கி உங்களை வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்வார். கண்களை முடி ஜெபிக்கலாமா? அன்பான இயேசப்பா, இந்த நல்ல நேரத்துக்கான நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த போஜன பந்தியை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உடன்படிக்கையின் பந்தி ஆண்டவரே நீங்க எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீங்க. இப்பொழுது சபையாகிய உங்களை மனவாட்டியோடு கூட நீங்க எடுக்க போகிற ஒரு நாளுக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் கர்த்தாவே. அது வரைக்கும் இங்கே நாங்கள் செய்கிற இந்த பந்தியை ஆவியானவர் ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எடுக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் வேண்டிய கிருபைகளையும் ஆண்டவரை இரக்கத்தையும் கட்டளையிடுவீராக. ஆண்டவர் இதனாலே எங்களுக்கு சரீரத்தில் சுகவீனங்கள் பலவீனங்கள் வராதபடி செய்வீராக. உங்க ரத்தத்தால மூடி காத்துக் கொள்வீராக. இந்த வாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களுக்கு பலனாயும் எங்களை வழிநடத்துகிறதாயும் எங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதம் கட்டளையிடுகிறதாயும் இருக்கட்டும் கர்த்தாவே. அப்படியா இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் உங்களை ஆசீர்வதித்து கொடுங்க. உங்க அன்பு பார்த்து தானே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். திரும்ப சந்திக்க ஒரு தேவனுடைய பிரியாத பிரசங்களோடு இருப்பதாக. நீ சீக்கிரமாக வரப்போகிறீர். அது வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிற நீர் வரும்பளவும் என்று சொல்லி எங்களுக்கு எச்சரிக்கையாக சொன்னதுக்காக ஸ்தோத்திரம். ஆவியான எங்களுக்கு உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமை யாவுமக்கு செலுத்துகிறேன் இப்ப இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ராபோஜன பந்திக்குள்ளாக நாங்கள் செல்லலாம்.